பொள்ளாச்சியை உலுக்கிய பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி வழங்கும் முயற்சியாக மாவட்ட சட்ட சேவைகள் ஆணையம் மூலம் இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட 8 பெண்களில் 2 தற்போது தங்களுக்குரிய இழப்பீட்டுத் தொகையை பெற மாவட்ட சட்ட சேவைகள் ஆணையத்தில் உரிய முறையில் விண்ணப்பித்துள்ளனர். முன்னதாக வழக்கில் குற்றவாளிகள் அபகரித்த நகைகள் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஒப்படைக்கப்பட்டன. மேலும் நீதிமன்றம் மொத்தமாக 85 லட்சம் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தனித்தனியாக இழப்பீட்டுத் தொகை நிர்ணயிக்கப்பட்டது. முதல் பெண்ணுக்கு ரூபாய் 2 லட்சம், இரண்டாவதுக்கு 15 லட்சம், மூன்றாவதுக்கு 15 லட்சம், நான்காவதுக்கு 10 லட்சம், ஐந்தாவதுக்கு 8 லட்சம், ஏழாவதுக்கு 15 லட்சம், எட்டாவதுக்கு 25 லட்சம் என தொகை நிர்ணயம் செய்யப்பட்டது. இப்போது இருவர் இழப்பீடு பெற அதிகாரப்பூர்வமாக விண்ணப்பித்துள்ளனர் என்பதன் மூலம் மற்ற பாதிக்கப்பட்ட பெண்களும் விரைவில் இழப்பீட்டிற்காக முன் வருவார்கள் என்ற நம்பிக்கை எழுந்துள்ளது. தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை கிளப்பிய இந்த வழக்கில் நீதியை நிலைநாட்டும் நோக்கில் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படுவதை மக்கள் விரும்புகிறார்கள். இது பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக உள்ள சட்ட பாதுகாப்புகளும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் நடவடிக்கைகளும் தொடர்ந்து இடம்பெற வேண்டும் என்பதற்கான முக்கியமான உதாரணமாக அமைந்துள்ளது.